வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சிவகார்த்திகேயன் நடித்துள்ள பராசக்தி திரைப்படத்திற்கு UA சான்றிதழ் வழங்கியது தணிக்கை வாரியம். ஜனநாயகன் படம் வெளியாகாத நிலையில் பராசக்தி படத்திற்கு கூடுதல் திரையரங்குகள் கிடைக்க வாய்ப்பு. திருவள்ளூரில் உங்க கனவை சொல்லுங்க என்னும் புதிய திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மக்களின் கனவை கேட்டு நிறைவேற்றினார். தமிழ்நாடு வரலாற்றில் இன்று மிக மிக முக்கிய நாள். உங்க கனவை சொல்லுங்க திட்டம் தொடக்க விழாவில் முதலமைச்சர் பேச்சு. தமிழ்நாடு அரசின் திட்டங்களுக்கு முட்டுக்கட்டை போடுவதே ஆளுநரின் முதல் வேலை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சியில் முதலீட்டாளர்கள் ஓட்டம் பிடித்ததாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். திமுக ஆட்சி அமைந்த பிறகு 10 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்பட்டிருப்பதாக பெருமிதம். எந்த ஆதிக்கத்திற்கும் தலைக்குனிய மாட்டோம் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. 2026 தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்றும் நம்பிக்கை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்திப்பு. டெல்லியில் அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசிய நிலையில் கூட்டணி குறித்து முக்கிய ஆலோசனை. அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு 56 தொகுதிகள் ஒதுக்கீடு என்பது வதந்தி. காரைக்குடியில் பாஜக மூத்த தலைவர் H. ராஜா விளக்கம். பாஜக எத்தனை தொகுதிகளில் போட்டி என்பதை பின்னர் சொல்கிறேன். EPS உடனான சந்திப்புக்கு பின் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. பாஜகவிற்கு அமைச்சரவையில் பங்கா என்று கேள்வி எழுப்பிய செய்தியாளர்கள் பதிலளித்த மறுத்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன். பிரதமர் மோடியின் தமிழகம் வருகை குறித்து ஆலோசனை நடத்தினோம். எடப்பாடி பழனிசாமியுடனான சந்திப்பு குறித்து நயினார் நாகேந்திரன் விளக்கம். டெல்லியில் அமித்ஷாவுடனான சந்திப்பில் கூட்டணியில் இணைய டிடிவி தினகரன் சம்மதம். அமமுகவிற்கு 10 தொகுதிகளை வழங்க வேண்டும் என்று அமித்ஷாவிடம் டிடிவி தினகரன் கோரிக்கை. அதிமுக சார்பில் 2026 தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தோருக்கு நேர்காணல் தொடக்கம். சேலம், ஈரோடு, கரூர், திண்டுக்கல் மாவட்டங்களில் போட்டியிட விரும்புவோரிடம் எடப்பாடி பழனிசாமி நேர்காணல். தேர்தலில் உட்கட்சி பூசல் இல்லாமல் அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்றி அதிமுக வெற்றியை உறுதி செய்திட வேண்டும். அதிமுக வேட்பாளர்கள் நேர்காணலில் நிர்வாகிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி உத்தரவு. தவேகாவில் தேர்தல் அறிக்கை தயாரிக்க அருண்ராஜ், சம்பத்குமார் உள்ளிட்ட 12 பேர் கொண்ட குழு அமைப்பு. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அறிவிப்பு. பாமக சார்பில் விருப்ப மனுக்கள் விநியோகம் தொடக்கம். விருப்ப மனு விநியோகத்தை தொடங்கி வைத்தார் பாமக நிறுவனர் ராமதாஸ். திருமாவளவன் உள்ள திமுக கூட்டணியில் இடம்பெறுவீர்களா என்று கேள்வி எழுப்பிய செய்தியாளர்கள் அரசியலில் எதுவும் நடக்கலாம் என்றும் கூட்டணி குறித்து விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் பேட்டி.
ஆட்சியில் பங்கு என்பது பாமகவின் நிலைப்பாடு அல்ல. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆட்சி நன்றாகத்தான் இருக்கிறது என்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் கருத்து. கூட்டணி குறித்து பொதுவெளியில் பேச வேண்டாம் என்று காங்கிரஸ் கட்சியினருக்கு செல்வ பெருந்தகை அறிவுரை. இந்தியா கூட்டணியை பலவீனப்படுத்தும் முயற்சியை அனுமதிக்க கூடாது என்றும் அறிக்கை. அதிமுக பொதுச் செயலாளராக இபிஎஸ் தேர்வானதற்கு எதிரான மேல்முறையீட்டு வழக்கு தள்ளுபடி. சூரியமூர்த்தி என்பவர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. கரூரில் நடைபெற்ற விஜய் பரப்புரையில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த விவகாரம். வேலுச்சாமிபுரத்தில் மத்திய தடயவியல் துறை அதிகாரிகள் சாலையை அளவீடு செய்து ஆய்வு. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் காமராஜர் பாலம் அருகே வைக்கப்பட்ட ஜனநாயகன் பேனரை அகற்றிய நகராட்சி நிர்வாகம். பொதுமக்கள் நடைபயிற்சி மேற்கொள்ளும் வழித்தடத்தில் அனுமதியின்றி வைக்கப்பட்டதால் நடவடிக்கை. தஞ்சாவூர் சாஸ்திரா பல்கலைக்கழகம் ஆக்கிரமித்துள்ள 33 ஏக்கர் அரசு நிலத்தை 4 வாரத்திற்குள் மீட்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் ஆகிய 4 மாவட்டங்களில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கனமழை எச்சரிக்கை காரணமாக நெல்லை, தூத்துக்குடிக்கு விரைந்த தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை. நாகை, கடலூர், நெல்லை ஆகிய 3 மாவட்டங்களுக்கு தேசிய பேரிடர் மீட்பு படை விரைவு. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கம். முன்பதிவு மையம் தொடக்கம், நடைமேடை, பேருந்துகளை கேட்டறிய உதவி மையங்களும் அமைப்பு. சம வேலைக்கு சம ஊதியம் கோரி இடைநிலை ஆசிரியர்கள் 15வது நாளாக தொடர் போராட்டம். வாலாஜா சாலையில் இருந்து கோட்டை நோக்கி பேரணி சென்ற ஆசிரியர்கள். தஞ்சாவூர் பூண்டி புஷ்பம் கல்லூரியில் நடந்த சமத்துவ பொங்கல் விழா கோலாகல கொண்டாட்டம். மாணவ மாணவிகள் புழுதி பறக்க குத்தாட்டம் போட்டு உற்சாகம். கோவை மாவட்டம் நவக்கரையில் உள்ள தனியார் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாட்டம். கரகாட்டம், மயிலாட்டம் என களை கட்டிய விழாவில் மாணவ மாணவிகள் ஆடிப்பாடி உற்சாகம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குந்தாரப்பள்ளி வாரச்சந்தையில் களை கட்டிய ஆடுகள் விற்பனை. இன்று ஒரு நாள் மட்டும் சுமார் 6 கோடி ரூபாய் அளவில் ஆடுகள் விற்பனையாகும் என எதிர்பார்ப்பு. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திருமங்கலம் பூ மார்க்கெட்டில் 1 கிலோ மல்லிகைப்பூ 7000 ரூபாய்க்கு விற்பனை. நாகர்கோவிலில் 1 கிலோ மல்லிகைப்பூ 5000 ரூபாய்க்கு விற்பனையாவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. கடும் பனிப்பொழிவு காரணமாக பூக்கள் வரத்து குறைவு. சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டில் மல்லிகைப்பூ 1 கிலோ 6420 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 500 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 1,02,400 ரூபாய்க்கு விற்பனை.